ஒரே ஒரு கேள்விதான், இறையருளை பெற வேண்டும். எப்படி இறையருளை பெற முடியும்? இறையருள் என்பதை பெறணும் அப்படின்னு சொன்னா, பணிமூனி அவன் அம்மா இவ்வளவு நேரம் பேசினாங்க. கண்ணப்ப நாயனாருக்கு என்ன பணிவு தெரியும்? அவருக்கு என்ன வழிபாட்டு முறைதான் தெரியும்? தெரியாது. ஆனாலும் காளத்தி மலையிலே அந்த காளத்தி அப்பனை கண்டவுடன் ஓடி போய் கெட்டி பிடிச்சான். பார்த்தீங்களா? அப்படியே நின்றுட்டு விட்டு விடுவதற்கு பிரிய மனம் இல்லாமல் அழுது கண்ணீர் வடித்தான். பார்த்தீங்களா? அவருடைய கண்களில் இருந்து ரத்தம் வழிகிறது என்று சொன்ன உடனே என்ன செய்தாரு? ஓடி வில்லை எடுத்துக்கிட்டு என் காளத்தியப்பனுடைய கண்ணை சேதப்படுத்தியவன் எவன் என்று எங்க நிக்கிறான் அவனை நான் வீழ்த்தியே தீர்வேன்ட்டு ஓடுனான். எந்த மிருகம் தாக்கிச்சு இல்ல, எந்த வேடன் இந்த பாவ காரியத்தை செய்தானிட்டு ஓடி துணிஞ்சு அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில மருந்து வச்சு பார்க்கிறான், ரத்தம் நிக்கல. உடனே அதை காளத்தியப்பருக்கு தன்னுடைய கண்களை பிடுங்கி கொடுத்துக்கணும்னு சொன்னா அது கண்ணப்ப நாயனாருடைய துணிவு என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பணிவு இல்ல. பணிவு எப்போ வரும் தெரியுமாக்கா? ஒரு விஷயத்தை பெறணும்னா பணிவு. இப்போ பக்தி பணிவு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. எப்போ பணிகிறோம் தெரியுமா? அம்மா என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும், அம்மா என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடணும், அம்மா ஒரு நல்ல சம்பந்தம் முடிஞ்சிடணும். ஏதோ ஒன்றை பெறுவதற்காகத்தான் பணிவு வருகிறது. ஆனால் உண்மையான இறையருள் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், நம்மை நாம் கொடுக்கும் போது கிடைக்கும், நம்மை நாம் இழக்கும் போது கொடுக்கும், நம்மை நாம் தோற்கும் போது கொடுக்கும். அந்த இழப்பது என்பது துணிவில் இருந்து தான் பிறக்கின்றது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது 63 நாயன்மார்கள்ல தன்னையே இழந்த திருநாவுக்கரசராக, திருஞான சம்பந்தராக, சுந்தரராக இருந்தாலும் சரி, கண்ணையே இழந்த கண்ணப்ப நாயனாராக இருந்தாலும் சரி, தனையனையே இழக்க துணிந்த சிறு தொண்டனாக இருந்தாலும் சரி, தன் அவளையே இழக்க துணிந்த இயற்பகை நாயனாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தனத்தை எல்லாம் இழக்க துணிந்த அமர்நீதி நாயனாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரிடமும் நாம் கண்டது துணிவுதான் நடுவர் அவர்களை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த துணிவுதான் அவர்களை இன்னைக்கு நம்ம நாயன்மாராக பேச வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த துணிவு நமக்கு இருக்கணும். கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். ஒரு இன்டர்னல் மார்க் வாங்குறதுக்கு துணிவு வேணும், பணிவு வேணும். வாத்தியார்கிட்ட அகமதிப்பீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அகமதிப்பீடுனா எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும் இல்லாம அகமதிப்பீடு இப்படி எல்லாம் சொல்ல அன்னைக்கு புரியல. இன்டர்னல் மார்க் தமிழ்ல சொல்றேன், எக்ஸ்டர்னல் மார்க். அகம் புறம் அறம் மரம் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்புட்டு, அவுட்புட்டு, இப்படி புட்டு புட்டு வைக்கணும். அப்போ ஒரு அகமதிப்பீடு ஒரு 2 மார்க் கூடுதல் வாங்கணும்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருவோம்? வாத்தியார்கிட்ட ஆசிரியர்கிட்ட பணிஞ்சிருவோம். வேலையில் ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் பணிஞ்சிருவோம். இதுதான் பணிவுக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். பணிவுக்குள்ளே ஒரு பயம் இருக்கின்றது, ஒரு சுயநலம் இருக்கின்றது. ஆனால் துணிவிற்குள் ரெண்டும் கிடையாது. விவேகானந்தர் அப்படியே காசி மாநகர் வீதியில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு குரங்க துரத்துது அவரை. குரங்க பார்த்ததும் பயந்து அவர் ஓடுறாரு. போய்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அசரீரி, ஐயா சொன்னது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரலாக அங்கே ஒலிக்கின்றது. நரேன் நில், ஏன் ஓடுகிறாய்? எதிர்த்து நில், துணிந்து நில், திரும்பி நில் என்று சொல்லுகின்றார். விவேகானந்தர் அப்படியே துணிஞ்சு எதிர்த்து வர்றாரு. குரங்கு பயந்து ஓடுகின்றது. இதுதான் வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட வேண்டிய விஷயம். அதுதான் பயந்து 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 பணிவு இருக்க வேண்டியது தான். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆசிரியர்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட, தெய்வ சன்னிதானத்துக்குள்ள அந்த இருப்பிடங்களில் பணிவு இருக்க வேண்டியதுதான். ஆனால் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான செயல்களை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை துணிவு, இறையருள் உட்பட. அதனால தான் எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்லி வள்ளுவன் சொல்லுகின்றான். பிரகலாதனை எடுத்துக்கிடுங்க. சின்ன பிள்ளை, அவனுக்கு வயிற்றில் இருக்கும்போது சொன்னாங்க பணிவை பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரகலாதனாக இருந்தாலும் சரி, தமிழன்னைகளுக்கே ஒரு இலக்கணம் உண்டு. கருவினில் வளரும் மழலையின் நெஞ்சில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. அவதான் தமிழன்னை. பிரகலாதனுக்கு வயிற்றில் இருக்கும் போதே நாரதர் ஓம் நமோ நாராயணா என்ற நாரதர் விஷ்ணு என்ற அந்த மந்திரத்தை போதித்தார். துணிவோடு அவன் சொன்னான். அப்பா பெரிய ஆளுதான், பெரிய கடோத்கஜன் அவரு. ஓம் இரண்யாய நம்ம சொல்லு, அத்தனை பேரும் சொன்னான். ஆனா அந்த பிள்ளை சொல்லல, ஓம் நமோ நாராயணா.
இரண்யாய நம்ம சொல்லு, ஓம் நமோ நாராயணன். இவனை கொண்டு கடல்ல போடு, போட்டாங்க. தீயில தூக்கி போடு, போட்டாங்க. யானையை வச்சு அவனை கொல்லு, முயற்சி செய்தாங்க. எல்லாம் தோற்று விட்டது. காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே? எத்தனை துயர் வந்த பொழுதும் இடர் வந்த பொழுதும் ஓம் நமோ நாராயணாய என்று துணிவோடு அந்த பிள்ளை சொன்னானே, அதனால் தான் பக்தி. அதனால தான் அந்த பெருமான் தூணையும் பிளந்துகிட்டு வந்தான். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றனா? இந்த தூணில் உள்ளானோ, இந்த தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இந்த கோணிலும் உளன், அத்தனை இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று அவன் சொன்னான். அதை மெய்ப்பிப்பதற்காக தன் பக்தன் தன் பிள்ளை கூப்பிடுகின்றான் என்பதற்காக தூணை பிளந்து நரசிம்மமாக வந்து நின்றான் நாராயணன் என்று சொன்னால் அது துணிவு. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடையல்லோம். பார்த்துக்கிடுங்க, உலகத்திலேயே முதல் புரட்சியாளர் யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா மார்க்ஸ் இல்ல, மார்ட்டின் லூதர் கிங் அல்ல. இன்னைக்கு புரட்சியாளர்கள்னா அப்படி பேசிடுவாங்க. உலகத்தில் முதல் புரட்சியாளன், ஒரு மன்னனையே எதிர்த்து நின்று நாமார்க்கும் குடியல்லோம் என்று புரட்சி செய்து போராட துணிந்த அந்த திருநாவுக்கரசர் அப்பர்தான் முதல் புரட்சியாளர் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கின்றேன். அவர் நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் எவனுக்கும் பணியாண்டான். தர்மத்தோடு வாழ், நியாயத்தோடு வாழ், உண்மையோடு நில், யாருக்கும் பணிய வேண்டாம் அந்த இறைவனுடைய சன்னிதானத்தை தவிர. நீ அப்படி இருக்கும் பொழுதுதான் இறைவனே ஓடி வருவார். அவங்க சொன்னாங்க மகாபாரதத்தில் கண்ணன் கிருஷ்ணன் அந்த அர்ஜுனனுக்கு என்ன போதிக்கின்றான், என்னதை போதிச்சான்? சரி போரு, உங்க மாமா சித்தப்பா தாத்தா எல்லாரும் நிற்கிறாங்க, அப்போ வேண்டவா பணிந்து போயிடுவோம். பெரியவங்க நிற்கிறாங்க, ஆச்சாரியர்கள் கற்றுத்தந்த ஆச்சாரியர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பணிவு செய்யணும், போயிடுவோம் வா. அப்படியா சொன்னாரு? அப்படியா கிருஷ்ணர் போதித்தாரு? கிடையாது. என்ன போதித்தாரு? அர்ஜுனா, போற்றுவார் போற்றலும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. கண்ணனே ஆக்கினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலையும் செய்வான், துணிந்து நில் நீ தர்மம் வாழ என்று சொல்லி துணிந்து நிற்க சொன்னவனே அந்த கிருஷ்ணர் தான். இந்த மண்ணில் தர்மத்திற்காக நீ துணிந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க. எதற்குமே ஐயா பேசும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொன்னீங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தினம் காளி தேவியினுடைய அந்த முகம் தெரியணும். அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செய்வாராம் அப்படின்னு சொன்னா, முகத்தை போட்டு தரையில உரசுவாராம். முகத்துல இருந்து ரத்தமாக வழி. ஏன் எனக்கு இன்னும் காட்சி கிடைக்கல, அம்மா எனக்கு இன்னும் ஏன் காட்சி கிடைக்கலன்னு முகத்தை போட்டு உரசுவாரு. அந்த ரத்தம் வரும். இதுக்கு ஒரு துணிச்சல் வேணுமா இல்லையா நடுவர்களே? எவ்வளவு பெரிய தைரியம் வேண்டும். மணியே என்று அந்த அபிராமி பட்டர் பாடியதற்காக அமாவாசை திதியையும் தன்னுடைய தோடை தூக்கி எறிந்து பௌர்ணமி திதியாக தன்னுடைய பக்தனுக்காக மாற்றிக் கொடுத்தார் என்று சொன்னால் அது அபிராமி பட்டருடைய துணிவுக்கு வந்த பரிசு என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பக்தி என்பது, இறையருள் என்பது, இறைவனை பெறுவது என்பது, அவனிடம் நம்மை ஒப்படைப்பது என்பதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு துணிவுதான் துணை செய்யும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.